Good morning students, I welcome you for the Shebagupra School online class. So last class we have known about the motion of rigid bodies. So now I am going to teach you for the gravitation. Gravitation means what? It's our sun and the earth will be revolves around the universe, okay? So it is all made up of in the gravitation. So now we know about the gravitation in detail. So we taken as the theory of gravitation is in Newton only introduced the gravitation. So in earlier days la வந்து நம்ம வந்து பார்த்திருப்போம் first discover the gravitation பத்தி யார் introduce பண்ணது அப்படினு பார்த்தா நியூட்டன் தான் சொல்லிருப்பாங்க because it's an example of apple. So ஒரு trees and apples வெச்சு வந்து நமக்கு வந்து நியூட்டன்ஸ் தியரி வந்து introduce பண்ணிருப்பாங்க. So நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே வந்து பார்த்திருப்போம் நியூட்டனோட first law and second law வந்து பார்த்திருப்போம். So it's introduced the gravitation force, okay? ஸோ நம்ம earthல வந்து நம்ம நார்மலாகவே வந்து ஸ்டேபிளாக வந்து ஒரு பார்ட்டிகல்ஸோ இல்லை நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்கோ வந்து ஒரு நிற்கிறோம் அப்படின்னும் போது ஸோ இட்ஸ் மேட் அப் ஆஃப் இன் த கிராவிடேஷன் ஆல்சோ. ஸோ we taken as a gravitation. So it's developed the Newton in late in 17th century ல வந்து நியூட்டன்ஸ் வந்து first introduce பண்ணாங்க. என்னன்னு பார்த்தா it's a motion of celestial objects and terrestrial objects. So terrestrial object and celestial object means it's all in the planets, okay? So நம்ம planets தான் வந்து சொல்றாங்க. So அந்த planets it revolves around the axis in the own axis and revolves around the sun also. So it is all made up of in the motion. So one type of the motion. So நம்ம நார்மலாவே பார்த்திருப்போம் நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். So gravitation சொல்றோம் அது வந்து நமக்கு வந்து in upper surface of earthலயும் இருக்கு அப்படினு சொல்றோம். So அதனால தான் planetsம் இருக்கு. Planets வந்து revolves ஆகுது அப்படினு சொல்றோம். So எப்படி அப்படினு பாக்கும்போது நம்ம planetsலாம் வந்து நார்மலா வந்து அந்த ஒரு elliptical orbitல வந்து rotate ஆகுது அப்படின்றது வந்து தெரியும். ஸோ அது யாருன்னா வந்து அதை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்களா ஸோ எப்படி வந்து அது ஸ்டேபிளாக வந்து யூனிவர்ஸில் வந்து இருக்குது அப்படின்ற ஒரு டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இட்ஸ் ஆல் இன் த மோஷன். ஸோ தட் மோஷன் இஸ் கால்ட் அஸ் அ கிராவிடேஷன், ஓகே? ஸோ ஒரு மோஷன் மூலியமாக தான் அந்த எல்லா பிளானட்ஸுமே வந்து அது ரிவால்வ்ஸ் ஆகுது. ஸோ அந்த ரிவால்வ்ஸ் ஆகுது தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் கிராவிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஃபோர்ஸ்னால தான் வந்து அது வந்து ஸ்டேபிளாக ஒரு இடத்துல இருந்துட்டு அதுக்கு செப்பரேட் டிஸ்டன்ஸும் இருக்குது. ஸோ அது தன்னைத்தானேவும் ஆக்சஸ் பண்ணிக்குது இல்லையா? ஸோ இன் ஏர்லியர் டேஸில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தா இந்த தியரி பற்றி ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது நியூட்டன்ஸ் தான். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் டெரெஸ்ட்ரியல் ஆப்ஜெக்ட்ஸ் இட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த queries will be raised. ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய தாட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரைஸ் ஆகிட்டே இருந்தது ஏர்லி டேஸில். அப்போ வந்து நம்மளுக்கு நிறைய நாலேஜஸ்லாம் கிடையாதுல்ல. ஸோ இதை பற்றி நிறைய வந்து இன்ஃபர்மேஷன்ஸும் நம்மளுக்கு கொடுத்தது கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு நிறைய queries ரைஸ் ஆச்சு. ஸோ என்னன்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து earth வந்து எந்த பிளேஸில் இருக்குது, சன் எந்த பிளேஸில் இருக்குது, ஸோ சன் earth ரிவால்வ்ஸ் ஆகுதா இல்லை earth வந்து சன்னை ரிவால்வ்ஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ பிளானட்ஸ்லாம் வந்து எப்படி ரிவால்வ்ஸ் ஆகுது அது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. இட்ஸ் ஸ்பின்னிங் லாஸ்ட் 3 centuries the gravitation will be active. ஸோ அந்த டைம்ஸில் வந்து கிராவிடேஷன்ஸ் பற்றி நிறைய ரிசர்ச்லாம் போயிட்டே இருந்துச்சு டே டு டே லைஃப்பில். ஸோ இட்ஸ் ஆக்டிவ் ரிசர்ச் வந்து நம்மளுக்கு இன் 2017 வந்து நம்மளுக்கு நோபல் ப்ரைஸ் வந்து அந்த தியரிஸ் மூலிமா அந்த கிராவிடேஷன் தியரி வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 17 தான் வந்து நம்மளுக்கு வந்து ஓகே கிராவிடேஷன் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பிளானட்ஸ்லாம் வந்து ரிவால்வ்ஸ் ஆகுது. ஸோ அது ஸ்டேபிளாக அந்த இடத்துல வந்து அந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் வந்து ரிவால்வ்ஸ் ஆகிறதுக்கு ரீசன் வந்து அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சயின்டிஸ்ட் வந்து ஓகே டிடெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இட்ஸ் அ நோபல் ப்ரைஸ் வில் பி win. So in the gravitational waves, so this gravitation force will be called out as a waves, okay? So in the some waves வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. So it's a theoretical period. The Albert Einstein will be year 1915. So Albert Einstein என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த தியரியை வந்து நெக்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணாது. என்னன்னு பார்த்தா 1915 வந்து ஸோ இந்த சன் வந்து இருக்கு பட் அது வந்து எவ்வளோ நாள் வந்து ட்ராவல் ஆகுது, ஸோ அது வந்து ஸ்டேபிளாக இருக்கா இல்லை அது ஓன் ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் earth வந்து அது தன்னைத்தானே ரொட்டேட் பண்ணி இட்ஸ் அரவுண்ட் as a own axis but revolves around the sun also, okay? ஸோ அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிளானட்ஸும் வந்து அதே மாதிரி தான் இட்ஸ் கால்ட் அவுட் as a satellites. ஸோ பட் வந்து நம்மளுக்கு சன் வந்து ரிவால்வ்ஸ் ஆகுதா அப்படின்னு பார்த்தா நம்ம மோஸ்ட்லி என்ன சொல்லுவோம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ பட் சன்னும் வந்து அது ஓன் ஆக்சிஸில் வந்து ரிவால்வ்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இட்ஸ் கால்ட் அவுட் as a சன் வந்து பர் செகண்ட்க்கு வந்து 220 கிலோமீட்டர்ஸ் வந்து இது ரிவால்வ்ஸ் ஆகுதான். ஸோ 1 ஹார்க்கு அதை கால்குலேட் பண்ணும்போது 7,20,000 கிலோமீட்டர்ஸ்க்கு அது வந்து ரிவால்வ்ஸ் ஆகிட்டு அது கேலக்ஸியை வந்து ரிவால்வ்ஸ் ஆகுது, ஓகே? ஸோ அந்த கேலக்ஸி ஹோல் அந்த மில்கிவே கேலக்ஸியை வந்து என்ன பண்ணுது சன் அப்படின்னு பார்த்தா டோட்டலாக வந்து அது ரிவால்வ்ஸ் ஆகிட்டே வந்து இருக்குது. ஸோ அதை சுற்றி வந்து என்ன பண்ணுது பிளானட்ஸ் அண்ட் எர்த்ஸ் ஆல்சோ வந்து என்ன பண்ணுது அந்த சன்னை சுற்றி ரிவால்வ்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ சன் எங்கெல்லாம் போதோ அது கூடவே வந்து என்ன பண்ணுது பிளானட்ஸும் வந்து ட்ராவல் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ in this celestial objects the gravitation will be called as
It's a planetary motions. So this motion is called out as a planetary motions. So it's a formation of stars, galaxies and black holes. So நம்மளுக்கு வந்து இதை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஸோ நம்மளுக்கு வந்து சன் இருக்குது, ஸோ அதை சுற்றி பிளானட்ஸ் இருக்குது. இட்ஸ் கால்ட் அவுட் ஆஸ் இன் சம் கேலக்ஸிஸ். ஓகே, ஸோ நம்ம இருக்க அந்த பிளானட்ரி நேம் வந்து என்ன சொல்கிறாங்க, மில்கி வே கேலக்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் கேலக்ஸிஸ் வந்து நம்மளுக்கு வந்து யூனிவர்ஸில் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இட்ஸ் ரீசன் மேசிவ் ஆப்ஜெக்ட்ஸ், இட்ஸ் அ பிளாக் ஹோல். ஸோ ரீசெண்டாக வந்து நம்ம ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது என்ன யூனிவர்ஸ் பற்றி அப்படின்னு பார்த்தா சம் பிளாக் ஹோல் ட்ராஜடி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் ரீசனாக வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கால் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அதை பற்றின ஒரு நாலேஜ் வந்து யாருக்கும் கிடையாது. ஸோ இப்போ ரிசர்ச் நடக்க டே டு டே லைஃப்பில் வந்து அது ட்ராவல் ஆகிட்டுருக்கு. So in their life cycles, that remains the focus of the study. So these few centuries will be followed at physics. So geocentric model of solar system. So geocentric model means it's taken as a first introduced பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா in German Romans astronomers, it's a Caladius Ptolemy. It's a 2nd century. ஸோ 2nd centuryயில் வந்து தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாது. என்னென்னு பார்த்தா நம்ம ஏர்த் தான் வந்து சென்டரில் இருக்குது. ஸோ இதை சுற்றி தான் வந்து இட்ஸ் ரிவால்வ்ஸ் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ நம்ம ஏர்த் சென்டரில் இருக்குது, அதை சுற்றி பிளானட்ஸ் என்ன ஆகுது, ரிவால்வ்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது வந்து அந்த ஒரு ட்ராஜடி வந்து நம்மளுக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல பீப்புள்ஸால். பட் ஆனால் அப்போ நாலேஜ் இல்லாததுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு தியரியாக வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அதை. ஸோ இட்ஸ் லைக் அ சன், மூன் அண்ட் மாஸ். ஸோ இதை சுற்றி நெக்ஸ்ட் பிளானட்ஸ்லாம் வந்து என்ன ஆகுது, மூன்ஸ் எல்லாமே வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு, ஏர்த்தை சுற்றி ரொட்டேட் ஆகுது அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இன் திஸ் ஜியோசென்ட்ரிக் மாடல் த எர்த் இஸ் த சென்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். ஸோ ஆல் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த பிளானட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, இட்ஸ் அ செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் இன் த யூனிவர்ஸ். ஸோ த சன், மூன்ஸ் அண்ட் அதர் பிளானட்ஸ் ஆர்பிட்ஸ் ஆன் த எர்த். ஸோ த Ptolemy models, this model name is a Ptolemy model. ஸோ நம்மளுக்கு வந்து ஏர்த்தை சென்டரில் வச்சுட்டு அதை சுற்றி வந்து சன், பிளானட்ஸ்லாம் இருக்கா மாதிரி வந்து ஒரு பிக்சர்ஸ் வந்து ட்ரா பண்ணாங்க. ஸோ அது மூலயமா வந்து மக்களுக்கு வந்து என்ன பண்ணாங்க, ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் யூனிவர்ஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம்னா Ptolemy மாடல் அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் அ தியரி ஆல்சோ. ஸோ த ஸ்கை இஸ் அ naked eyes. ஸோ ஆஸ்ட்ரோனமர் Ptolemy மாடல் சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸ்பிளைன். ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பற்றின ஒரு நாலேஜ் இல்லாதனால அந்த தியரியை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் சென்ட்ரல் லெவல் த மோஷன் ஆஃப் மாஸ் ஜூபிட்டர்ஸ் குட் நாட் எக்ஸ்பிளைன். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா வீனஸ் வரையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ மாஸ் ஜூபிட்டர்ஸ் பற்றின எந்த ஒரு நாலேஜுமே யாருக்கும் கிடையாது. ஸோ வெறும் மெர்க்குரி, வீனஸ் அந்த ஒரு 3 பிளானட்ஸ், சன், மூன் இதை பற்றி மட்டும்தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹீலியோசென்ட்ரிக் மாடல் ஆஃப் நிக்கோலஸ். ஸோ நிக்கோலஸ் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணார், அப்புறம் 15th centuryயில் in 1473 to 1543 இந்த டே பீரியட்ஸில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த இயரில் நிக்கோலஸ் வந்து நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் அ மாடல் ஆஃப் ஹீலியோசென்ட்ரிக் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. த சன் இஸ் அ சென்டர், இட்ஸ் சோலார் சிஸ்டம் வில் பி கால்குலேட்டட், த பிளானட்ஸ் இன்க்ளூடட் த எர்த் இன் த யூனிவர்ஸ், இட்ஸ் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த ஆர்பிட் ஆல்சோ. ஸோ அந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் வந்து சன் சென்டரில் இருக்குது. ஸோ அதை சுற்றி தான் வந்து 3 எர்த் எல்லாமே ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ஸ்டார்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பிளிங்க் ஆகுதுல்ல, ஸோ அதுவுமே வந்து ஒன் ஆஃப் த இந்த வேவ்ஸ்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னாக்கா 15th centuryயில் நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் தான். ஸோ இன் 1473 to 1543 in this period time. So the earth orbit the sun is a circular orbit அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the model successfully explain the motions. ஸோ இந்த மாடல்ஸ் வந்து இது ரிவால்வ்ஸ் ஆகுது, இந்த இது நடக்குது எல்லாமே வந்து ஒரு கிராவிடேஷனல் வேவ்ஸ், இட்ஸ் கால்ட் அவுட் ஆஸ் அ மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் டேக்கன் அஸ் அ அந்த பிளானட்ரியிலேருந்து ரிலீஸ் ஆகிற அந்த சம் ராக்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அது மூலயமா வந்து வர மோஷன்ஸ்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அரௌண்ட் த சேம் டைம் கலீலியோ இஸ் அ ஃபேமஸ் இட்டாலியன் ஃபிசிஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை வந்து இந்த தியரியை வந்து கலீலியோ வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து டிஸ்கவர் பண்ணார். என்னன்னு பார்த்தா ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் க்ளோஸ் டு எர்த் இட்ஸ் அக்லரேட்டட் டுவர்ட் த எர்த், இட்ஸ் அ சேம் ரேட். ஸோ எல்லா பிளானட்ஸுமே வந்து ஏர்த்துக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இன் லேட்டர் பீரியடில் வந்து டைக்கோ பிராஹின்றவர் வந்து 1546 to 1601 இந்த டைம் பீரியடில் வந்து நம்மளுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா டைக்கோ பிராஹி இவர் வந்து அவரோட லைஃப் டைம் ஃபுல்லாமே வந்து இந்த யூனிவர்ஸ் பற்றின ரிசர்ச்லேயே வந்து ஸ்பெண்ட் பண்ணாராம். ஸோ அதனால் அவருக்கு வந்து இந்த கிராவிடேஷன் மேலே ரொம்ப அட்ராக்ஷன் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ அந்த டைமில் வந்து அவர் என்ன பண்ணார், இன் பிளானட்டரி மோஷன் வந்து நம்மளுக்கு நம்ம நார்மல் ஐஸில் வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நியர்பையில் இருக்க மாதிரி தான் தெரியும். பட் இன் டெலஸ்கோப்ஸ் மூலயமா நம்ம பார்க்கும்போது இன் சம் டிஸ்டன்ஸ் வில் பி கால்குலேட்டட். ஓகே, இன் பிட்வீனில் வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது பிளானட்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் அப்படின்றாங்க. அதுவும் வந்து அது வந்து எல்லாமே ஒரே ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகாது. இட்ஸ் அரௌண்ட் த ஓன் ஆக்சிஸ், ஓன் ஆர்பிட். ஓகே, ஸோ அந்த ஆர்பிட் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சர்க்குலர் மோஷனில் வந்து அந்த ஆர்பிட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அந்த சர்க்குலர் மோஷன் வந்து லேட்டர் பீரியடில் தான் நம்மளுக்கு எலிப்டிக்கல் ஆர்பிட் அப்படின்னு சொல்லிட்டு இட் ஷேப் as called out as an elliptical shape. So it's analyzed later. It's John Kepler. ஸோ அவரோட அசிஸ்டன்ட் ஜான் கெப்லர்ன்றது தான் வந்து இதை பற்றின ஃபைனல் ரிசர்ச் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ இன் 1571 to 1630 வந்து இட்ஸ் அனலைஸ் த டிடெக்ஷன் ஆஃப் த லா ஆஃப் பிளானட்டரி மோஷன். ஸோ this law is termed as a Kepler's law of planetary motion. So this motion called out as a planetary motion. So because it's a research will be in the planet means. Okay, so it's a planetary motion. So finally it's called out as in Kepler's means it's a Kepler's law of planetary motion. So this Kepler's law of planetary motion அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த லா பற்றி நம்மளுக்கு 3 லாஸாக வந்து இது கேஸ் ஃபார்ம் ஆகுது. ஒன்று வந்து லா ஆஃப் ஆர்பிட், another one law of area and law of period அப்படின்னு சொல்லிட்டு. So this law of orbit is each planet moves around the sun in an elliptical orbit. The sun is one of the foci. So sun is one of the focus point. Okay, so sun focus point வச்சு அந்த பிளானட்ஸ்லாம் எப்படி ரிவால்வ்ஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ அது ரிவால்வ்ஸ் ஆகுறதோட ஆக்சிஸை தான் வந்து நம்ம இங்கே வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இட்ஸ் டேக்கன் as a length in between the distance. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா சன் அண்ட் எர்த் எடுத்துக்கிறோம். இன் பிட்வீன் டிஸ்டன்ஸை தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ மற்ற பிளானட்ஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ணல. ஸோ அந்த எர்த்துக்கும் சன்க்கும் இன் பிட்வீனில் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அந்த ஆக்சிஸ் அப்படின்னா மேஜர் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இன் எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் வந்து சன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சர்டன் இதுவில் தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம கவர் பண்ணும்போது இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் ஆஃப் எலிப்டிக்கல் ஆர்பிட் வந்து நம்ம வந்து என்னவா கால்குலேட் பண்ணுறோம், மைனர் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நம்ம வந்து அந்த ஆக்சிஸில் வந்து இன் டிஸ்டன்ஸ் கவர்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது ஸோ அந்த ஆக்சிஸை மேஜர் ஆக்சிஸ்னும், ஸோ இன் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்க இடத்துல வந்து நம்ம வந்து மைனர் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். இட்ஸ் கால்ட் அவுட் as a two focus 1 and focus 2. So it's a perihelion and aphelion அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ perihelion means it's taken as at this point and aphelion means taken as this point. Okay, it's a major axis of another point. It's a major axis of another point. So opposite point. So this closest point of approach of the planets to the sun, its P is a perihelion. It's a furthest point. So A is called out as a aphelion. So the semi-major axis is a A and semi-minor axis is a B. So this factor is called out as a Copernicus and Bartholomew considered the planetary orbit to the circle. So it's a circular motion. The Kepler discovered the actual orbit. Okay, so this orbit is called out as in planets are elliptical. So this is a elliptical. This orbit is called out as in its a shape will be called out in elliptical. Okay, so the elliptical shape la dhaan irukku adanala. So it's a planetary motion. It's covered in the elliptical orbit. So இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா earth revolves around one day. It's a kilometer considered as a 1600 kilometer per hour. Okay, so per hour வந்து earth வந்து it's revolves around their own axis. No, so it's called out as in the per day it's a 1600. Okay, so it rotates around the sun means per hour வந்து எவ்வளோ இதுவை கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா 1,08,000 kilometers வந்து நம்மளுக்கு கால்குலேட் பண்ணுறோம். இட்ஸ் கன்வெர்டட் as a second. per செகண்ட்க்கு வந்து 30 kilometer வந்து நம்மளுக்கு வந்து இட்ஸ் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் த சன் இன் த எர்த். ஓகே, ஸோ எர்த் வந்து சன்னை ரிவால்வ்ஸ் ஆகிறதுக்கு 30 kilometers வந்து பர் செகண்ட்க்கு வந்து கன்சிடர்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ சன் அப்படின்னு எடுக்கும்போது அது ஓன் ஆக்சிஸ் ரிவால்வ்ஸ் ஆகிறதுக்கு இன் 220 kilometers வந்து பர் செகண்ட்க்கு வந்து ரிவால்வ்ஸ் ஆகுது. ஸோ அப்போ நம்ம வந்து எர்த் கூட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு சன் தான் வந்து ரொம்ப அதிக ஃபாஸ்ட்டாக வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து இதுவாகுது. ஸோ அதனால தான் நம்ம எர்த்லேருந்து நம்ம வந்து சன்னை வந்து இது பண்ணும்போது நம்மளுக்கு அது ரிவால்வ்ஸ் ஆகிறதே வந்து நம்மளுக்கு என்ன ஆகலை, எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. ஓகே, ஸோ இட்ஸ் ஆல்சோ கால்ட் அவுட் as a gravitation. ஸோ நெக்ஸ்ட் த லா ஆஃப் ஏரியா. ஸோ லா ஆஃப் ஆர்பிட் அப்படின்னு எடுக்கும்போது அந்த ஆர்பிட் அந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஸோ லா ஆஃப் ஏரியா அப்படின்னு கவர் பண்ணும்போது ஸோ அந்த பிளானட்ஸ் வந்து இன் பிட்வீன் சம் டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ நான் ஆல்ரெடி வந்து பிஃபோர் ப்ரீவியஸ் டாப்பிக்லலாம் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா.
ஸோ டிஸ்டன்ஸ் அதிகமாக எந்த ஒரு ஃபீல்டுமே என்ன ஆகும் அப்படின்ட்டு கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு அந்த இடத்துல கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து கம்மியாகுது. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம வந்து அதை மெஷர் பண்ணுறது எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா இன்பிட்வீன் சன் வந்து நம்ம இட்ஸ் ஆல்சோ ஏ எர்த். ஓகே, ஸோ இட்ஸ் கவர்ட் அஸ் அ டிஸ்டன்ஸ் ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லிட்டு கவர் பண்ணிக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து இன் 1 month இன்பிட்வீன் வந்து இது இன்பிட்வீன் டிஸ்டன்ஸை வந்து கவர் ஆகிறதுக்கு, அதாவது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வரத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து டைமிங் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்குது எர்த். ஓகேவா, ஸோ அதே போல் இது அந்த ஆர்பிட்டை வந்து ரிவால்வ்ஸ் ஆகிட்டு ஸோ இன் ஆப்போசிட் டைரெக்ஷன்லேயும் வந்து இன்பிட்வீன் டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு டைமிங் அதிகமாகுது. ஸோ இதை வச்சு தான் நம்ம கேல்குலேட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ நம்ம மந்த் வைஸ் வந்து கேல்குலேட் ஆகுதுல்ல, ஸோ அதை கேல்குலேட் பண்ணி தான் நம்ம இன்பிட்வீன் டிஸ்டன்ஸை வந்து கேல்குலேட் பண்ணுறோம். இட்ஸ் டேக்கன் as a lambda t. So the radial vector line join the sun to the planet. It's a equal area in equal interval of time. Okay, so on the area equal but interval of time is also calculated as a equal. So it's a white shaddish portion, so it's taken as a lambda a. So it's a small interval time is calculated as a lambda t. So the planets around the sun, this sun is not a center of the ellipse, but planet travel faster when nearest to the sun. It's slower when the farthest from it. It's covered equal area, equal interval of time. So sun it's travel around the axis, it's a equal area and equal interval of time. So this Kepler's it's discovered the law of areas carefully. So the speed of planets will be calculated. So equal area and equal interval of time will be calculated as it's related to the it's a speed of planets. Okay, so அந்த planets ஓட ஸ்பீடை பொறுத்து தான். ஸோ இன் ஒரு பிளானட்ஸ்க்கு ஒரு சேட்டலைட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சேட்டலைட்ஸ் மூலயமா தான் வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா அதோட ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்ஸை வந்து அது வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்குது. ஸோ த லா ஆஃப் பீரியட் நெக்ஸ்ட் we calculated. So the square of time period of a revolution of a planet which around the sun is an elliptical orbit is directly proportional to the cube of semi major axis. ஸோ இந்த எலிப்ஸில் வந்து அதோட ஆக்சிஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, செமி மேஜர் ஆக்சிஸ். ஸோ அந்த மேஜர் ஆக்சிஸை வந்து கால்குலேட் பண்ணும்போது செமி மேஜர் ஆக்சிஸாக வந்து நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் வந்து கவர் ஆகும். ஸோ இதை லா ஆஃப் பீரியட் டைம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் ரிவால்விங் த பிளானட் அரவுண்ட் த சன். ஒரு பிளானட்ஸும் வந்து நம்மளுக்கு அதோட டைம் பீரியட் வந்து வேரியேஷன் இருக்கும். ஸோ இன்க்ரீஸ் ஆகும் ரொம்ப அதிகமாக. அதாவது நம்ம எர்த்க்கு கால்குலேட் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து 1 ஹவருக்கு வந்து 1 lakh அப்படின்னு எடுக்கிறோன்னா ஸோ இதை விட என்ன இன்க்ரீஸ் ஆகும், மாஸ் ஜூபிட்டர் எல்லாமே வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எதனால் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸில் வந்து நம்மளுக்கு எர்த் இருக்குது. ஸோ பிஃபோர் டிஸ்டன்ஸில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், வீனஸ் மெர்க்குரி எல்லாமே இருக்கும். ஸோ வி டேக்கன் இட்ஸ் கால்குலேட்டட் as a மாஸ் அண்ட் ஜூபிட்டர். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக நம்மளுக்கு அந்த டைம் பீரியட் கால்குலேட் பண்ணுறதும் வந்து ரொம்ப கிலோமீட்டர்ஸ் அதிகமாகுது. ஸோ கிலோமீட்டர்ஸ் அதிகமாகும் போது அது எவ்வளோ ஸ்பீடாக ரிவால்வ்ஸ் ஆனாலுமே அதோட டைம் பீரியட்ஸும் நம்மளுக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து சன் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து அதோட ஓன் ஆக்சிஸ் வந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ கம்பேர்ட் டு த பிளானட்ஸ். ஸோ இன்பிட்வீன் நம்மளுக்கு அதனால தான் வந்து அதுக்கு நம்ம இப்போ எர்த் அப்படின்னு எடுக்கும்போது நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் வந்து அந்த ஆக்சிஜன்ஸ் கேஸஸ்லாம் வந்து அதிகமாக இதுவாகுதுல்ல. ஸோ இந்த ரிவால்வ்ஸ் ஆகிறதுக்கு ரீசனால் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிளானட்ஸ்லுமே வந்து வேரியேஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. So it's a square of time period, it revolves around the planets in this sun is a elliptical orbit. So it's a cube is a semi-major axis. It's called out as a t square, it's directly proportional to a cube. A is the acceleration, so time period is directly proportional to the acceleration, but it's inversely proportional to the square of distance. So t square is divided by a cube is a constant formula. Okay, so அப்போ time period ஓட formula என்ன எடுத்துக்கிறாங்க, t square divided by a cube அப்படின்ட்டு. So t is the time period of revolution, a is a semi-major axis, it implies as a distance between the planets from the sun. So it's increased the time period but not the same rate. So these planets are on the called out as in column form, it's realized that t square divided by a cube. Okay, so this law is known as a Kepler's third law of motion. Okay, so Kepler's 3 laws வந்து நம்மளுக்கு வந்து introduce பண்ணிட்டாங்க. So next வந்து நம்ம வந்து gravitationோட laws வந்து பார்ப்போம், அதோட formulas பற்றி பார்க்கலாம். Okay, so okay students, இந்த laws பற்றி வந்து டீட்டெயிலாக next classல பார்க்கலாம். I hope you all understand today video class. We will see in the next class. Thank you.